அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹுடைய கிருபையினால நமது மதரசாவில் ஒவ்வொரு வார புதன்கிழமையும் ரியாது சாலிஹின் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை குறித்த சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதன் அடிப்படையில இன்னைக்கு எத்தனாவது ஹதீஸ் நம்ம பார்க்க போறோம்? 31வது ஹதீஸ். அதனுடைய ஹெட்டிங் என்ன அப்படின்னா, பொறுமையின் இலக்கணம். நாம இந்த பாடம் ஃபுல்லாமே பொறுமை குறித்த பாடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதானப்பா? இதுக்கு முன்னாடி போன வாரம் பாத்தீங்கன்னா முக்மீன்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவனுடைய வரலாறை நம்ம பார்த்தோம். அந்த சிறுவனுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு, அந்த சிறுவன் இஸ்லாத்தை பரப்புவதற்காக தன்னுடைய உயிரையே விட்டு அந்த உயிரை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல அவன் அல்லாஹு தாலா பொறுமை என்கின்ற ஒரு குணத்தை கொடுத்தா இப்படின்ட்டு பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 31வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நான் முதல்ல ஹதீஸ வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்றேன், என்ன கவனிங்க, சரியா? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கபரை கடந்து போறாங்க. அந்த கபருக்கு முன்னாடி ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாள். காட்சியை நீங்க இது பண்ணி பார்க்கணும், கற்பனை பண்ணி பாருங்க. அழுது கொண்டிருக்கிறாள். ஏன் அழுகுறாங்க அப்படின்னா, ஒரு ஆண் பிள்ளை இருந்துச்சு, அந்த ஆண் பிள்ளை இறந்து போயிடுச்சு. அந்த ஆண் பிள்ளையுடைய கபருக்கு முன்னாடிதான் அந்த பெண்மணி உட்கார்ந்து அழுகிறா. பெத்த பிள்ளை இறந்து போயிடுச்சான். அதுலயும் அந்த காலத்துல பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைங்களை அவ்வளவு நேசிப்பாங்கிறது மட்டும் இல்லாம பெருமை கொள்வாங்களா, எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. பெண் பிள்ளைகள்னா என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? உயிரோடு புதைக்கக்கூடிய காலம் அந்த காலம். பொம்பளை பிள்ளை பிறந்தா போச்சு, அவ்வளவுதான், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியான காலத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிட்டாங்க, அது வேற விஷயம். அந்த அளவிற்கு பெண் பிள்ளைகள் என்றால் ஒரு முகச்சுருக்களும், ஆண் பிள்ளை என்றால் ஒரு பெருமையும் அந்த காலத்துல ஏற்பட்டுச்சு. இந்த பெண்மணிக்கு ஆண் பிள்ளை இறந்ததுனால ரொம்ப கவலை, அழுகுது அந்த பெண். அப்ப ரசூல்லா அந்த கபரை கடந்து போகும் பொழுது, ஏ பெண்ணே நீ அழுகாத அப்படின்னு சொல்றாங்க. நியாயமான ஒரு வார்த்தை தானே. யாராவது கவலையா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? அழாதீங்க, அல்லாஹ் லேசாக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் ரசூல்லா சொல்றாங்க. அந்த பெண் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியல. அந்த பெண்ணுக்கு ரசூல்லான்ட்டு என்ன செய்யல, அவங்களுக்கு தெரியல. அந்த பெண்ணு என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்னை விட்டு நீ தூரமா போயிடு, எனக்கு வந்த துன்பம் உனக்கு வந்தா உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது கஷ்டம்னா உனக்கு அது வந்தாதால தெரியும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது போல அந்த பெண் சொல்லிச்சு, எனக்கு வந்த துன்பம் உனக்கு வந்தா தெரியும், என்னை விட்டு நீ தூரமா போயிடு அப்படின்னு சொல்லிடுச்சு. போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுது, உன்னிடத்துல சொன்னவங்க யார் தெரியுமா? ஈருலகத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணுக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. ஐயோ, அல்லாஹுடைய தூதரைய பார்த்து நான் இப்படி சொல்லிட்டேன், அல்லாஹ்வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பதபதைத்து அப்படியே மனம் வருந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை தேடி போறாங்க. போன உடனே அவங்க சொல்றாங்க, அழகான அறிவிப்பு பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் எப்படி, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைங்கிறத பாருங்க. இப்போ ஒரு விஐபி வீட்டுக்குள்ள போகணும்னா நம்ம டக்குன்னு போக முடியுமா? போக முடியாது. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வாட்ச்மேன் இருப்பாரு, அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு கேட்கணும். எல்லாரும் 2 நாளைக்கு முன்னாடியே அனுமதி வாங்கி வச்சிருக்கணும். இப்படி ஒரு விஐபி வீட்டுக்கு, ஒரு தலைவருடைய வீட்டுக்கு, ஒரு முதலமைச்சரை சந்திக்கணும்னா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனா அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் வீட்டுக்குள்ள போறதுக்காக நான் போனேன், முன்னாடி காவலாளிகள் யாரும் கிடையாது. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு எளிமையானவர், ஏழ்மை, மிஸ்கீன், ஃபக்கீர் யாரு வேணாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாராளமாக எளிமையான முறையில சந்திக்கலாம். ஆனா ரசூல்லா அந்த மக்கா மாநகரின் ஆட்சியாளர், அந்த மதீனாவுடைய பெரும் தலைவர், அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான நேர்வழி காட்டி, அது மட்டுமல்ல இம்மை மறுமை 2 உலகத்திற்கும் மாபெரும் தலைவர். அல்லாஹ்வுக்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம அதிகமா நேசிக்கணும் இல்லையா? அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும் இல்லையா? அப்ப அவர்களுடைய தகுதி, அவர்களுடைய அந்தஸ்து நமக்கு தெரியும். ஆனா அந்த பெண்மணி இவ்வளவு பெரிய தலைவரை சந்திக்க, நான் எந்த காவலாலையும் அவங்க வீட்டு முன்னாடி நான் பார்க்கல, உள்ள போனேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க, சலாம் சொன்னேன், பதில் சலாம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கன்னு சொல்லி நான் எனக்கு தெரியல, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே தான் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த உலகத்துல துன்யாவுல உயிர் சேதமோ இல்ல யாரோ நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லணுமா? இந்த வார்த்தையை சொல்றதை விட இந்த விஷயத்தை நினைவுல வச்சுக்கிறணும்.
அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழகான வார்த்தையை சொல்லுவாங்க, இன்னம சொபுரு இந்த சொதுமத்தில் ஊலா, இன்னம சொபுரு இந்த சொதுமத்தில் ஊலா. அதாவது பொறுமை என்பது ஆரம்பத்தில் கை கொள்வதாகும். உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, என்ன செய்வாங்க மனுஷனுடைய எண்ணம்னா என்ன இருக்கும்? ஐயோ எனக்கு வந்த கேடே, எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு, அல்லாஹுவை திட்டி அவங்கள திட்டி இவங்கள திட்டி எல்லாத்தையும் திட்டி முடிச்சிட்டு போனா போகுது, நான் பொறுமையா இருந்துக்கிறேன். இது பொறுமை கிடையாது. இது பொறுமையா? இது பொறுமை கிடையாது. புலம்பல்கள் எல்லாம் புலம்பிட்டு யாரை திட்டணுமோ யாரை பேசணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லா இதையும் முடிச்சிட்டு கடைசி நான் பொறுமையா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்வது பொறுமை கிடையாது. பொறுமை என்பது ஆரம்பத்திலே நமக்கு வரணும். உங்களுக்கு புரியுதா? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் அல்லாஹ் கொடுத்துட்டா அப்படின்னா முதல்ல இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் அந்த வசனம் நமக்கு நம்மளுடைய உள்ளத்துல வரணும். நிச்சயமாக அல்லாஹ் யாருடன் இருக்கிறான்? பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் அந்த வார்த்தையை சொல்றதுக்குன்ட்டு ஒரு தனி ஈமான் வேணும்ப்பா. சுப்ஹானல்லாஹ். நீங்களாம் சின்ன குழந்தைகளா இருக்கீங்க, இந்த வயசுலயே அல்லாஹுடைய சோதனைகளை ஏத்துக்கிறதுக்கு, ஏன்னா நமக்கு சொன்னோம் இல்லையா, வல நபுலு வண்ணக்கும், அல்லாஹ் இந்த உலகத்துல கண்டிப்பா எல்லாரையும் சோதிக்கத்தான் செய்வான். பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி. நாமெல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? அப்பா காசு பணம் வச்சிருக்காங்க, வீடு வாசல் நல்லா வச்சிருக்காங்க, நல்லா அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நாம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். கிடையாதுப்பா, கிடையாது. பணக்காரர்கள் அப்படின்னா செல்வத்தை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே இந்த உலகத்துல கிடைக்காது. ஒருத்தவங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்னா வேற எதையாவது கொண்டு அல்லாஹ் சந்தோஷத்தைப்படுத்துவான். ஒருத்தவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னா வேற எதையாவது கொண்டு அல்லாஹு தாலா சோதனைக்குள்ளாக்கவா. அதனால சோதனை, இன்பம், துன்பம், கஷ்டம் எல்லாமே இந்த உலகத்துல கலந்துதான் வரும். இப்ப நாம என்ன நினைக்கணும், அந்த சோதனை வரும்போது அந்த கஷ்டம் வரும்போது யாராவது நம்மளை விட்டு பிரியும் பொழுது அதெல்லாம் தாங்கி கொண்டு ஆரம்பத்திலேயே இன்னம சொபுரு இந்த சொதுமத்தில் ஓலா, பொறுமை என்பது ஆரம்பத்தில் கை கொள்வதாகும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு அட்வைஸ் செய்யறாங்க. அந்த பெண்மணி புலம்பெல்லாம் புலம்புனதுக்கு அப்புறம் நான் பொறுமையா இருக்கேன்னு சொல்றது அது பொறுமை கிடையாது. இல்ல, ஆண் பிள்ளை இறந்துருச்சு, சரி இறந்ததுதான் அவ்வளவுதான், அடக்கம் செஞ்சு கபருக்கு முன்னாடி அழுகிறது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? சோதனையின் போது அது பொறுமை கிடையாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அழுகாதீங்கன்னு சொன்னதை பார்த்துட்டு உனக்கு வந்தா தெரியும் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் கிதாப் எடுத்துக்கோங்க, நான் சொல்றேன், கிதாப் எடுங்க. இத அரபுல கவனிங்களேன். 31வது ஹதீஸ்ல கடைசி 2வது லைன் பாருங்க. கடைசியில 2வது லைனு, அதுல ஃபகால இருக்குதா, 2வது லைன் ஃபகால, அதுல இன்னம சொபுரு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுல இருந்து மனன ஹதீஸ் குறிச்சுக்கோங்க. அதுல இருந்து மனன ஹதீஸ் அப்புறமா குறிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல இருந்து இன்னம சொபுரு இந்த சொதுமத்தில் ஊலா அப்படிங்கிற அந்த ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மனனம் செஞ்சு கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஒரு காட்ட சொல்லுங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னம சொபுரு இந்த சொதுமத்தில் ஊலா, துன்பத்தின் ஆரம்பத்திலேயே பொறுமை கொள்வதுதான் பொறுமையாகும். மறுபடியும் சொல்லுங்க. இன்னம சொபுரு இந்த சொதுமத்தில் ஊலா, துன்பத்தின் ஆரம்பத்திலேயே பொறுமை கொள்வதுதான் பொறுமையாகும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ஈஸியான ஹதீஸ், ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸும் கூட இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அந்த ஹதீஸுடைய சுருக்கம் புரிஞ்சிருச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இந்த ஹதீஸை குறித்தும் இந்த ஹதீஸ்ல மனனமா இருக்கக்கூடிய அந்த நபிமொழியை இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே மனனம் விட்டுட்டு தெரிஞ்சுட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் ஒரு 32வது ஹதீஸ், சிறிய ஹதீஸ் தான், இன்ஷா அல்லாஹ் அதை நடத்தி முடிச்சிருவோம். 32வது ஹதீஸ் கவனிங்க. அதுக்கு தலைப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? பொறுமைக்கு கிடைத்த கூலி. சரி, நம்ம பொறுமையா இருந்தா என்ன கூலி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை பாருங்களேன். وعن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال. அரபு கவனிங்க, சரியா? يقول الله تعالى
மாலி அபுதில் முஃமினி இந்தி ஜஸாஉன் இதா கபல்து சொஃபியத்து மின் அஹ்லி துன்யா சும்ம இஹ்தஸபஹு இல்லல் ஜன்னா. ஹதீஸ் 32 தமிழ் கவனிங்க. அல்லாஹு தஆலா கூறியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் முக்மினான அடியானின் உலக வாழ்க்கையில் மிக நேசத்திற்குரிய ஒருவரை உயிரை நான் கைப்பற்றினால், பிறகு அவன் பொறுமையுடன் அதற்கான நற்கூலியை ஆதரவு வைத்திருந்தால் அதற்கு கூலி சொர்க்கமே தவிர வேறில்லை. சுப்ஹானல்லாஹ். இப்ப பொறுமையுடைய கூலி என்னப்பா? சொர்க்கமே தவிர வேறில்லை. இந்த ஹதீஸ்ல ஒண்ணு, அதாவது இது என்னன்னா ஹதீஸுல் குதுஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தாலா சொன்னதா ரசூல்லா சொன்னது, புரியுதுங்களா? வாங்க சொல்றாங்க ஒரு 5 நிமிஷம். சரிங்க, அல்லாஹு தாலா சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கிறது பாருங்களேன். என் முக்மினான அடியான், நாம தானே முக்மினான அடியான். அந்த முக்மினான அடியானுக்கு உலக வாழ் மக்களில் நமக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள், குடும்பத்தார்கள், இப்படி புரிஞ்சுக்கிறோம். உறவுகள், குடும்பத்தார்கள் மிக நேசத்திற்குரியவர்கள். யாரை நம்ம அதிகமா நேசிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நேசம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹ் ரசூலுக்கு பின்னாடி நம்மளுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையை தினப்பா நேசிக்கிறோம். அதுக்கு பின்னாடி உறவுகள், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரா கூட இருக்கலாம். இப்ப பொதுவாக மிக நேசத்திற்குரிய ஒருவரை உயிரை நான் கைப்பற்றினால், அல்லாவுக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏன் அப்படின்னா அல்லாஹ் கொடுத்ததை எடுப்பதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. அப்ப அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப உயிரை கைப்பற்றினால் பிறகு அவன் பொறுமையுடன் இருந்தான்னா புலம்பாம சரி அவ்வளவுதான், இந்த துன்யாவுடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, இந்த உலகத்துல யாரையெல்லாம் நம்ம அதாவது யாரையெல்லாம் நம்ம பிரிஞ்சு இருந்தோமோ, யாரெல்லாம் நம்மளை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்களோ அவங்க எல்லாரையும் எங்க சந்திப்போம்? நம்ம மறுமையில சந்திப்போம்ல. கண்டிப்பா நம்ம சந்திப்போம். நம்ம நானிமா, தாதிமா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்கள் யார் இறந்தாங்களோ எல்லாரையுமே மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே முதல் மனிதர். அவர்ல இருந்து கடைசி கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்சானோ இறந்தாங்களோ எல்லாரையும் நம்ம மறுமையில நம்ம என்ன செய்ய போறோம்? இன்ஷா அல்லாஹ் சந்திக்க போறோம். அந்த ஈமானை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி உயிரை கைப்பற்றி பொறுமையோடு இருந்தார்களேயானால் பொறுமைக்கு கூலி சொர்க்கமே ஆகும். சுப்ஹானல்லாஹ். மறுமையில அல்லாஹ் தஆலா என்ன கொடுப்பான்? நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். பொறுமைக்கு கூலி என்ன? சொர்க்கம் தான். அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படி ஏதாவது ஒரு இடர்பாடு நம்ம அடிக்கடி நம்ம இப்படி துவா செஞ்சுக்கிறோம். யா அல்லாஹ், திடீர் மரணம், திடீர் நோய், திடீர் விபத்து, இதுல இருந்து என்ன நீ பாதுகாத்துக்கொண்டு துவா செஞ்சுக்கிறோம். திடீர் சோதனை ஆனாலுமே எப்பயாவது ஒரு டைம் நமக்கு சோதனை வந்து விட்டால் இப்படி பொறுமையோடு இருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற அந்த வார்த்தையோடு நம்ம பொறுமையோடு இருந்தோமையானால் கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 ஹதீஸையும் நல்ல அடுத்த வாரம் நல்லா ரீகால் பண்ணி ரீடு பண்ணிட்டு வாங்க, நல்லா வாசிச்சு பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த மனன ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் மனனம் செஞ்சுட்டு வந்துடும். 2 ஹதீஸ் புரிஞ்சுச்சா? நடத்தினது புரிஞ்சுச்சா? அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பொறுமையின் கூலி என்ன? சொர்க்கம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஸதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.